ஹலோங்க, வாய் இருந்தால் பொழைச்சிக்கலாம், வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும், பேசுறத தைரியமாக பேசணும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் ஊருக்குள்ள ஒரு 2 monthsக்கு முன்னாடி கோழி குஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க எப்படி சேல் பண்ணாங்க அப்படின்னா, பழைய ஃபோனுக்கு கோழி குஞ்சுன்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த 2 பழைய ஃபோனை கொடுத்து 5 கோழி குஞ்சு வாங்கினோம். பட்டன் ஃபோனை கொடுத்து வாங்கினோம். இதே மாதிரி எல்லாருமே வாங்கினாங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வாங்கி அப்போ அவங்க அடித்து சொன்னாங்க, நாட்டுக்கோழி குஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது, கொடுத்தாங்க. நாங்களும் 5 வாங்கி பத்திரமா வச்சுருந்தோங்க. அதுக்கு அவ்வளோ கவனிப்பு வச்சுருந்தோம். ஒன்று வந்து ஒரு 1 week அப்புறம் இருந்துச்சு. அப்புறம் மீதி 4 இந்த 2 months நைட்டுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம். ஏன்னா கோழி கூட இருக்கும்போது அது கூடயே மேய்ஞ்சிக்கும் அணைஞ்சிக்கும் இல்லையா. இது தனியாக இருக்கிறனால வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அப்புறம் நைட்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது மேய்ஞ்சிட்டே எங்கே போச்சுன்னு தெரியல, அப்படியே காணாது போயிடுச்சு. மீதி 2 பத்திரம் வச்சுருந்தோம். நேத்திக்கு ஒன்று இறந்துருச்சு, இப்போ இது 1 தாங்க இருக்குது. பாருங்களேன், வேஸ்ட்டு. 2 மாதமாக அதை கவனிச்சதும் வேஸ்ட்டு தான். ஆனால் எப்படி நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா?